This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று போர்டு பாருங்க, நம்ம வந்து சி போர்டில் இல்லையா 558 எடுத்திருக்கான். ஸோ ஒன்று ப்ளஸ் பண்ணி ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸை என்ன பண்ணுவான் 559 வைப்பான்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று கூட்டி 9 வைப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சி போர்டுக்கு 9 சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் தான் 558, உன்னை கழித்து 557 வைப்பான்னு சொன்னேன். பட் நான் சொன்னது சி போர்டு 9 தான் வந்து கூட்டி வைக்க சான்ஸ்னு பார்த்தா அவன் கழிச்சு வச்சுருக்கான். புரியுதுங்களா? நேற்று கழிச்சு வச்சுட்டான். அதே மாதிரி பாருங்கள், நேற்று ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்று வந்து பாருங்கள் 180. ஸோ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் 280ன்னு வைப்பான் பி போர்டில் பாருங்கள். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு 180ன்னு மேலே போகுது. ஸோ 280 வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். சைபர் அப்படி இல்லைன்னா 5 சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோ கவனமாக பார்க்க சொல்கிறது, ஓகேங்களா? வீடியோ கவனமாக பார்த்தா தான் நானே ஒரு சில நம்பர் விட்டுருந்தால் கூட நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்க முடியும், ஓகேவா? ஸோ பாருங்கள் 180 மேலே போகுது. அப்படியே என்ன பண்ணியிருக்கான், 280க்கு சைபர் வைக்காமல் பண்ணியிருக்கான், பவரில் 5 வச்சுருக்கான். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி தாங்க கூட்டி வச்சுட்டு வரான். புரியுதுங்களா? நாம் வந்துட்டு ஸோ லைனில் வரதுனால, இம்பார்ட்டன்ஸ் வரதுனால நாம் வந்து கரெக்டான போர்டு வந்து நாம் கொடுக்குற அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடுறோம் இல்லைங்களா? ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம மெஜாரிட்டியே இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், இப்போது நேற்று நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்த 7 தான் வந்துருந்துச்சு. இப்போ இன்றைக்கி சி போர்டுக்கு என்ன வர சான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ மறுபடியும் நான் அந்த போர்டு எடுத்து வைக்கிறேங்க, இந்த பாக்ஸ் வைக்கிறேன். அப்படியே இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், அப்படியே வச்சுருக்கேன். இப்போது இருக்குது, ரேஸ் பண்ணிடலாம். ஓகே 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 இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து வைக்கிற பாருங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ என்னங்க இருக்குது, நேற்று எப்படி வச்சுருக்கான், இது 558க்கு 557 வச்சுட்டான். இந்த பாக்ஸ் கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேங்க கவனிங்க. இப்போ பாருங்கள், இப்போ எப்படிங்க பார்க்கலாம், இல்லாட்டா கட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படிங்க பார்க்க சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த எல்லோ கலர் பாக்ஸில் 585 இருக்குங்க. புரியுதுங்களா? அந்த எல்லோ கலர் பாக்ஸில் 585ன்னு இருக்குது. அப்போது நமக்கு அதாவது அந்த 8 நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த 8 என்ன பண்ணியிருக்கான், ஒரு நம்பர் குறைச்சி அடுத்த நாள் பண்ணியிருக்கான். நான் சொன்னேன் இல்லையா, 2 5 ஒரு நம்பர் நிறுத்தினானா மேலே இருக்கிற நம்பர் ஒன்றை கூட்டியோ கழிச்சோ வைக்க சான்ஸ் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா கழிச்சு வச்சுருக்கான். புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது அது கழிச்சு வச்சுருக்கான். அப்படி கழிச்சு வச்சா மேலே இருக்கிற பேலன்ஸ் நம்பர் என்ன பண்ணணும், அதாவது இந்த 5க்கு இந்த 5 வந்துருச்சு, இந்த 8க்கு இவரை மைனஸ் பண்ணி 7 வச்சுருக்கோம். அப்போது ஒரு நம்பரை நிறுத்தி அதுக்கு மேலே இருக்கிற நம்பரை ஒன்றை மைனஸோ ப்ளஸ்ஸோ பண்ணி வச்சா அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணுங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சான்சஸ் பார்த்திங்கன்னா சி போர்டில் 5க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக சி போர்டில் 5க்கு தாங்க சான்ஸ் அதிகம். இன்றைக்கி சம்மர் பம்பர் இல்லைங்களா? ஸோ சி போர்டில் 5 பாருங்கள், 585 575ன்னு வருதுங்க. இன்கேஸ் நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறதாங்க வருது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் 0 சி போர்டில், அதாவது 0 5 இன்றைக்கி ஸ்ட்ராங்காகவே சி போர்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஸோ 5 சைபரோ சி போர்டு வரத்துக்கு உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போது பி போர்டை பார்த்துருவோம். பி போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம், ஓகேவா? நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன், பட் அது நேற்று வரலை. அது என்ன சொல்கிறேங்கிறத இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? அங்கே பாருங்கள், ஏ போர்டுக்கு இங்கே 618ன்னு வந்து ஒன்று ப்ளஸ் பண்ணி வச்சா அந்த கூட இருக்கிற ஒன்று வந்துருந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு இங்கே என்ன வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 8 வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் நேற்று வரலை இல்லைங்களா? அதுதான் உண்மை, நேற்று வரலை. பட் அதே மாதிரி ஏன்னா எல்லா டைம் மிஸ் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போது இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா 725ன்னு இங்கே இருக்குங்க, ஓகேங்களா? இப்போ சி போர்டு மார்க் பண்ணுறேன் கவனிங்க. சி போர்டை ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 725ன்னு அந்த பாக்ஸ் இருக்குது. இப்போது ஒரே நிமிஷம் இந்த பாக்ஸில் நான் 2ஆம் நம்பரை மட்டும் எழுதுகிறேன் பாருங்களேன். பாருங்கள், 275 275 புரியுதுங்களா? ஸோ சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வரத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்குங்க. இங்கே சி போர்டுக்கு பவர் பண்ணி 7 சொல்லலைங்க, சி போர்டுக்கு 2 5 இது தாங்க சான்ஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா?
அதையும் விட்டால் 5க்கு பவர் பண்ணி சைபர் வைப்பாங்க. ஸோ 2 5 சி போர்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவே சொல்லலாங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் நான் சொல்லட்டுங்களா? இப்போ பாருங்கள், இப்போது 2 வரதுக்கு சான்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இதை அழிச்சிட்டு இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், அதை பாருங்கள். இந்த மாதிரி லைனை ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இதை டெலீட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் அதாவது இப்போ பாருங்கள் 582ன்னு இங்கே பாக்ஸ் வச்சுருக்கு இல்லையா? இப்போது இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எடுத்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். 582ன்னு பாக்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் வைக்கிறேன், பார்த்தீங்களா? அப்போது மேலே 582ன்னு மேலே போச்சுன்னா கீழே அப்படியே ஆப்போசிட் பண்ணி என்ன பண்ணுவான், 572ன்னு வைப்பாங்க. ஸோ 2 சான்ஸ் இருக்குங்க. ஓகேவா? நாம் இந்த இந்த போர்டு பிரகாரம் பார்த்து இப்படி எடுத்து வச்சாலும் இந்த 2 வருது, இல்லை ஆப்போசிட் கூட்டி வைப்பான் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தாலும் நமக்கு என்ன வருது, சி போல்டு 2 வருதுங்க. ஸோ சி போல்டு 2க்கும் 5க்கும் தாங்க பாசிபிள் அதிகம். அதையும் விட்டால் லாஸ்ட் சான்ஸாக சைபர் சொல்லலாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதனால் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இப்போ நம்ம பி போர்டு மட்டும் பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ பி போர்டை மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. இப்போ பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? ஓகே, நான் சொன்னேன் 102 கட் பண்ணுறேன், 180. ஸோ 280ன்னு வைப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி சைபருக்கு பவர் பண்ணி 5 கொண்டு வந்துட்டோம் இல்லைங்களா இன்றைக்கி நேற்று. அப்போது பேலன்ஸ் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 180க்கு 280 கவர் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே என்னங்க இருக்குது, 8 தாங்க இருக்குது. அப்போ 8 ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி பவர் எடுத்துட்டான் இல்லைங்களா? ஸோ பவர் எடுத்துட்டான், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு ஒரு சான்ஸ் அதிகங்க. மறுபடியும் இங்கே என்ன தான் வரலாம், 8 வரதுக்கு தாங்க பாசிபிள் அதிகம். இப்போ பி போர்டில் 8 3 வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. அப்போ சி போர்டில் 5 2, பி போர்டில் 8 3ங்க. இப்போ 35 85, 82 32 உங்களுக்காக வருதுன்னு பாருங்கள். அதாவது 35 85 32 82 இந்த மாதிரி உங்கள் கணக்கில் பிசி வருதான்னு பாருங்கள். நேற்றே நம்ம பிசி மிஸ் பண்ணிட்டோம் தெரியுதுங்களா? பி போர்டுக்கு 5 சைபரோ சொன்னேன். அதே மாதிரி சி போர்டுக்கு என்ன சொன்னேன், 9 ஃபஸ்ட்டு கொடுத்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக 0 9 கொடுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக 5 7 கொடுத்தேன் இல்லைங்களா? ஆனால் இந்த நம்ம ஸ்ட்ராங்காக சைபர் 9 கொடுத்தோம். ஆனால் என்ன வந்துருந்துச்சு, 57 தாங்க வந்துருந்துச்சு. அப்படியே நம்ம எடுத்தும் நம்பர் என்ன பண்ணிட்டோம், வைக்க முடியாமல் போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ ஓகே, அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு 35 32 85 82 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகம். சி போர்டில் பவர் தாங்க வரும். அந்த 7க்கு ரிப்பீட்டு நிறுத்த சான்ஸே இல்லைங்க, பவர் தாங்க வைப்பான். அந்த 2 ஒரே சான்ஸ், 2 வரதுக்கு சான்ஸ் அதிகம், 5 வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ பார்த்துக்குவோம். ஓகேவா? இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கம்பேரிஷன் மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி நம்பர்ஸ்க்கு போய்டுவோம். இன்றைக்கி பம்பருக்கு ரிசல்ட் 2 மணிக்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக முடிச்சுக்குவோம் வீடியோவை. இப்போது நாம் பார்க்குற இந்த லைன் வந்து புது லைனில் எதுவும் இல்லை, நேற்று நாம் எடுத்து வச்ச லைனே தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்குறதுக்கு காரணம் ஏன்னு நீங்களே கவனிங்களேன். நேற்று பாருங்கள், அழகாக சைபர் 57 தூக்கியிருக்கலாம், பட் மிஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நேற்று நம்ம என்ன பண்ணோம், ஜிக் சாக்கில் எடுத்துகிட்டே வந்தோம். இந்த லைனை பார்த்துட்டே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? ஸோ 185 அப்படியே லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் வருது. ஸோ நாம் என்ன பண்ணி கொடுத்தோம், 245 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று. ஓகேங்களா? என்ன சொல்லியிருந்தேன், 245 வரத்துக்கு ஒரு சான்ஸுக்கும் சொல்லியிருந்தேன். பட் இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. இப்போது நான் இந்த 255 நான் என்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 725 வந்துடுச்சு இல்லைங்களா, 185க்கு முன்னாடி அந்த நம்பரை வச்சுக்கிட்டேன். ஸோ இது 185 அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே 245 542 தான் வரதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி நான் இதை எடுத்து கொடுத்தேன். ஆனால் எப்படி லைன் போகுதுன்னா, இதை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், 725 வச்சுக்கிட்டு இதை 185 வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், நேற்று பார்த்த லைனே தாங்க நம்ம கீழே போய் எடுத்தோம். என்ன பண்ணியிருக்கான், மேலே போய் அப்படியே அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பாருங்கள் என்னங்க இருக்குது, 552 இருக்குங்க. அப்போ சைபர் 57 அப்படியே என்னாச்சு நேற்று பார்த்தீங்களா, சைபர் 5க்கு சைபர் 5க்கு 5 2க்கு 7 அப்படியே ஹிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதாங்க பிரச்சனை. நம்ம எடுக்கிறது தான் என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணிடுறோம். பட் லைன், அதனால தான் நம்ம வந்து லைன் எடுக்கிறதுக்கு காரணம். புரியுதுங்களா? சும்மா கூட்டடி அடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. பார்த்தீங்களா, நேற்று 185 முதல் இது வந்துருச்சு ரிசல்ட்டு. நம்ம இதை வச்சு என்ன பண்ணோம், கீழே எடுத்து கொடுத்தோம் அடிக்க சான்ஸ் இருக்குன்னு. ஆனால் அப்படி என்ன பண்ணிட்டான், மேலே போயிடுச்சுங்க. ஸோ ஓகே, அப்படி பார்க்கும்போது
இந்த லைன் மேலே தான் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி என்னங்க சான்ஸ் இருக்குங்க பாருங்கள், 145 தாங்க சான்ஸ் இருக்குது. இல்லை ரைட் டு லெஃப்ட் அவனை மாதிரி எடுத்தோம் என்னங்க இருக்குது, 541 145 கரெக்டாக வருதான்னு பாருங்கள், 541 145 ஓகேங்களா. இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சி போர்டில் 5 ஒரு சான்ஸ் பார்த்தோம். ஸோ இருந்தாலும் நம்ம எப்படி சொல்கிறது, என்ன தான் நம்ம போர்டு வைஸாக பார்க்கும்போது நம்பர்ஸ் வந்தாலும் லைன்ஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியது தந்து தான் ஆகணும். ஸோ 541 145 591 596 695 இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னு 695 596 ஓகேங்களா, இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ஸோ வந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்குவோம். ஸோ இதெல்லாம் வச்சு நான் இம்பார்ட்டன்ஸ் நம்பர் கொடுத்துட்றேன். எனக்கு கம்பேரிஷன் பார்க்க டைம் இல்லை, டைம் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்பர்ஸ்க்கு போயிடுவோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நான் நம்பர் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்பர் இருக்கும். 835 பாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. 835 இம்பார்ட்டண்ட் தான். பாக்ஸ் முடிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், முடியாதவங்க 835 மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களை எல்லாமே போட சொல்லலை. ஏபிபிசின ஏசி அதேவே தான் பவர் பண்ணி மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன். இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக பாடுதோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள், எல்லாமே போட்டு ப்ளே பண்ண வேணாம். ஏ போர்டுக்கு 8 3, பி போர்டுக்கு 3 8, சி போர்டுக்கு 5 0. ஸோ 2 வரத்துக்கு தான் பாசிபிள் அதிகம், 5 2. ஸோ சைபர் கடைசி ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குங்களுக்கு இன்னொரு 1/2 hour 40 minutesல நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இம்பார்ட்டன்ஸை மார்க் பண்ணி உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு நம்பர் குறைச்சி தான் கொடுப்பேன், உங்களுக்கு தெரியும். ஸோ சிங்கிள் போர்டு நம்பர் இன்றைக்கி நான் கொடுத்துட்றேன் மெம்பர்ஷிப்புக்கு. இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை. தேங்க்யூ.